السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. اللهم صل وسلم وبارك عليه. அருள் முழங்கும் மதீனாவில் அமைதி கொண்ட இறை தூதே, இருள் நிறைந்த என் நெஞ்சம் என்றும் தேடும் மஹ்மூதே. அருள் முழங்கும் மதீனாவில் அமைதி கொண்ட இறை தூதே, இருள் நிறைந்த என் நெஞ்சம் என்றும் தேடும் மஹ்மூதே. மஹ்மூதே 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 அஹ்மதே. சீராகிருக்கும் பறவைகளே, சீக்கிரமாய் செல்லுங்களே. சீராகிருக்கும் பறவைகளே, நீங்கள் சீக்கிரமாய் செல்லுங்களே. பரிதவிக்கும் என் நிலையை நபியிடத்தான் சொல்லுங்களே. சொல்லுங்கள் 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 செல்லுங்கள். பரிதவிக்கும் என் நிலையை பாச நபியிடத்தான் சொல்லுங்களே. பாச நபியிடத்தான் சொல்லுங்களே. அருள் முழங்கும் மதீனாவில் அமைதி கொண்ட இறை தூதே, இருள் நிறைந்த என் நெஞ்சம் என்றும் தேடும் மஹ்மூதே. மஹ்மூதே 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 அஹ்மதே. கண்ணிருந்தும் ஒளியில்லை, கனியிருந்தும் சுவையில்லை. கண்ணிருந்தும் ஒளியில்லை, கனியிருந்தும் சுவையில்லை. பன்னிருந்தும் இசையில்லை, பறந்து வரவும் வழியில்லை. நபியே 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 நபியே. பன்னிருந்தும் இசையில்லை, நான் பறந்து வரவும் வழியில்லை. நான் பறந்து வரவும் வழியில்லை. அருள் முழங்கும் மதீனாவில் அமைதி கொண்ட இறை தூதே, இருள் நிறைந்த என் நெஞ்சம் என்றும் தேடும் மஹ்மூதே. அருள் முழங்கும் பக்தாதில் அமைதி கொண்ட இறை ஒளியே, இருள் நிறைந்த என்
நெஞ்சம் என்றும் தேடும் கௌசே 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 யா கௌசே اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. يا غوث العظام كل الدهر والحين على ولي بتحكيم وتمكيني أولى فقير إلى المولى ومسكيني أنت الذي الدين سمى محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا
وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் அலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் துஆ பேற்றினை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விலக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். குவலயம் போற்றுகிற குருநாதர் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினுடைய நினைவு தினத்தை பொதிந்திருக்கிற இந்த உன்னதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தில் சங்கை பொருந்திய இந்த நல்ல நாளில் இந்த புனிதமான தலத்தில் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷர் பெருவிளையில் உயர்ந்த சொர்க்கத்தினுடைய உன்னதமான தலத்தில் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்தான தலைமையின் கீழால் ஒன்று கூட இருக்கிற அந்த உன்னதமான சபையிலே ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான் நல்லோர்கள், நமது குருநாதர் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் என்பவர்கள், அவர்களின் வழிவார்கள், அவர்களை துயர்ந்தோர்கள் எல்லாம் சூழுகிற சொர்க்க சபையிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமது ஆசிரிய பெருந்தகைகள், நமது மனைவி மக்கள், மாணவர்கள், நமது ஜோடிகள், சங்கையாக நம்மோடு உறவாடிய நட்பின் வட்டத்தினர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அந்த சொர்க்க சபையில் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனில் சூரா யூனுஸினுடைய 62வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்கள் குறித்த ஒரு தகவலை அவன் பதிவு செய்கிற பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுவுடைய வலிமார்கள், அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுவின் பொறுப்பாளர்கள். அவங்க யாருக்கு அல்லாஹ் பொறுப்பை கொடுக்குறானோ வலிங்கிறதுக்கு அந்த அர்த்தம்லாம் இருக்குது. வலி அப்படின்னு சொன்னால் நேசர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். நிச்சயமாக இறை நேசர்களுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி வலிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா பொறுப்பாளருங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால தான் திருமணத்தில் பெண்ணினுடைய தகப்பனாருக்கு என்ன சொல்லுவாங்க? வழிகாரர்பாங்கல்ல, ஒளிகாரர் அப்படின்பாங்க. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளராக இருக்கிறதுனால அவர் ஒளிகாரர். அப்போ அந்த பொறுப்பாளர் அல்லாஹுவினால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அத்தகைய மேன்மக்கள், அந்த நாதாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், அவங்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாதுங்கிறான். ஹவுஃபுனா என்ன? பயம். வலாஹும் யஹ்ஸனூன், அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள். அப்போ அவங்களுக்கு கவலையும் கிடையாது, வேற பயமும் கிடையாது. பயம்னா என்னன்னு விளங்குதில்ல? பயப்படுறதுன்னா என்னன்னு விளங்குதில்ல?
கவலைன்னா என்னன்னு விளங்குதில்லை. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது தான். அப்போ அல்லாஹு தாலா இதை தெளிவுபடுத்தி சொல்கிறான், அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, கவலையும் கிடையாதுன்னு. பொதுவாக இந்த பயம் கவலை அப்படிங்கிறது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு கவலை எப்பொழுது வரும், பயம் எப்போது வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணால் புரியும். நம்ம வாழ்க்கை இப்போ இன்னைக்கு இருக்கிறோன்னு வைங்களேன், இன்னைக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்த காலம்னு சொல்லுவோம். இன்னைக்கு பின்னால் அதுக்கப்புறம் வரக்கூடியது நிகழ்காலம்னு சொல்லுவோம், வரக்கூடிய காலம். பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் அது கடந்த காலத்தை கடந்த காலமும், இன்னும் ஒன்று ஃபியூச்சர் வரக்கூடிய காலம். இப்போ இந்த இரண்டுக்கு நடுவில் இப்போ நாம் இருக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, கவலை எப்போ படுவோம், கடந்த காலமா வருங்காலமா? வருங்காலமா கடந்த காலத்திலையா இல்லை வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படுவோமா? சொல்லுங்க. இப்போ கடந்த கால பயான் தானே கூப்பிட்டோன்னு நினைக்காதே, நீங்களும் இருக்கணும்ல, தெளிவாக இருக்கணும்ல. கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுவீங்களா, வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படுவீங்களா? வருங்காலமா? எப்படி ஆக போதோ தெரியலையேன்னு கவலையா? அதுக்கு பேர் கவலை இல்லையே, அது பயம் இல்லை, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு. கவலை என்பது கடந்த காலம். கவலைங்கிறது எது? கடந்த காலம். பயம்ங்கிறது வருங்காலத்தை நினைச்சு தான் பயப்படுவோம். நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொன்னால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ட்ரெயின் வரும், அப்படி தானே? ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, அந்த ஃப்ளைட்டை நாடி போகிறீங்க. இப்போ நீங்கள் அங்கே போகும் பொழுது போகிறீங்க, கரெக்டாக 10 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் நீங்கள் போகும் பொழுது சரியாக 10:05 ஆச்சு. ட்ரெயின் ரொம்ப ஷார்ப்பாக 10 மணிக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இப்போ நீங்கள் போன உடனே இப்போ வண்டி போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சு இல்லை? இது பாஸ்ட், அப்படி தானே? கடந்தது, போயிடுச்சு இல்லை? இப்போ நீங்கள் பயப்படுவீங்களா கவலைப்படுவீங்களா? இப்போ புரிஞ்சுதா? அப்போ கடந்ததை நினைத்து கவலை தான் பட முடியும். இப்போ ஏறி உட்காந்துட்டிய வண்டியில், ஏதோ ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துட்டிய, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போ திடீர்னு இந்த ஃப்ளைட்லாம் அந்த போய் இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு உதாரணத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஏர் இந்தியா மாதிரி ஒரு ஃப்ளைட்டு, அது திடீர்னு கட்டுப்பாடு இழந்து போச்சு. பறந்துக்கிட்டு இருக்கும்போது கட்டுப்பாடு இழந்தது இல்லை, அந்த மாதிரி கட்டுப்பாடு இழந்து போச்சு. பைலட்டை அனௌன்ஸ் பண்ணுறான், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அது ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது ஒரு 30,000 அடியில் பறக்குது அப்படின்னா அது கீழே வர்றதுக்கு இடையில் அதை சரிப்படுத்த முடியும். பைலட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு 30,000 அடி 40,000 அடிக்கு மேலே பறக்குது அப்படின்னா திடீர்னு இன்ஜின் செயல் இழந்து போச்சு, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எங்கே துவக்கி வரும், கீழே வரும். ஆனால் சர்ன்னு கீழே வராது, அந்த காற்றினுடைய இதில் அப்படியே மேலே தத்தளிச்சு வரும். ஆனால் பைலட் அனௌன்ஸ் பண்ணிட்டான், இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் உங்களுடைய உயிர் கவச ஆடையை உடுத்துக்கங்க, அப்படின்னா பாராசூட் இதுக்காக வேண்டி போட்டுக்கங்க அப்படிங்கிறான். இப்போ கட்டுப்பாட்டு இழந்து போச்சுன்னு சொல்கிறான். இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, அப்படி தானே? இப்போ கவலை வருமா பயம் வருமா? பயம் வரும். என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பயம் வந்து போச்சு. அப்போ கவலைங்கிறது எப்போ? கடந்த காலத்தை ஆஹா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்குள்ள. பயம் எப்போ? என்ன நடக்க போதோ தெரியலையேங்கிற. இப்போ புரிஞ்சிச்சா? பயம் எங்க, கவலை எங்க? சும்மா ரெண்டு இடத்துலையும் வைக்கக்கூடாது. கடந்த காலத்தை நினைக்கிற பொழுது கவலை, வருங்காலத்தை நினைக்கிற பொழுது பயம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு தானே இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் கடந்த காலம்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று என்ன வருங்காலம் இருக்கும், பாஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும், அப்படி தானே? எல்லாத்தோட வாழ்க்கையிலும் எப்படி இருக்கா இல்லையா? அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், என் நேசர்களுக்கு கடந்த காலத்தை நினைத்த கவலையும் இருக்காது, வருங்காலத்தை நினைத்த பயமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிறோம்.
அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹுடைய வலிமார்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அவங்களுக்கு கவலையும் கிடையாது பயமும் கிடையாதுங்கிறான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆள் போனாரு, அவர் போன உடனே வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கக்குள்ள கவலை வந்துருச்சு. அதே வண்டிக்கு கொஞ்சம் 10 மணிக்கு சரியா போய் உள்ள ஏறிட்டார்ல, இப்ப அவர் கவலைப்படுவாரா? அப்ப அவர் சரியாக அதை பயன்படுத்தி இருந்தால் அவருக்கு கவலை வராது. பயன்படுத்தாம விட்டுட்டமே நினைக்கக்குள்ள கவலை வருது. வலிமார்கள் அதை சரியாக பயன்படுத்தியதால் அவங்களுக்கு கவலை கிடையாது. சரியாக பயன்படுத்தியாச்சு, அது நேர்த்தியாக போய்கிட்டு இருக்கு, அது எந்த ஆபத்தும் இல்லாத சூழலுக்கு அமையும் என்கின்ற பொழுது பயம் வராது. புரிஞ்சுதா? இப்ப ஏன் அல்லாஹ் அவங்கள குறித்து அப்படி சொன்னான்னு விளங்குதா? அவங்களுக்கு கவலையும் கிடையாது பயமும் கிடையாது. ஏன்? அவங்க நடந்து கொண்ட விதம் அப்படி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனில் மிக தெளிவோடு சில செய்திகளை சொல்லி காட்டுவான். பொதுவாகவே அப்படி கவலையும் பயமும் இல்லாது யாருக்கு இருக்குமோ அவருக்கு தான் நிம்மதின்னா என்னன்னே தெரியும். கவலைப்படுற ஆளுக்கு நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. பயமா இருக்கிறார், அவர் நிம்மதியாக இருப்பாரு? இல்லை, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. அப்ப நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்றால் இந்த இறை நேசர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கவலைப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, எல்லாம் சரியாக நடந்து கொண்ட நபர்கள். அதனால அவங்களுக்கு நிம்மதிங்கிறது தானாகவே வாய்த்துவிடும். நீங்க இறைமறை குர்ஆனை பார்த்தீங்கன்னு சொன்னா நிம்மதி தரக்கூடியதாக அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடியதை 3ஆக அல்லாஹ் காட்டுவான். இறைமறை குர்ஆனை நெடுகிலும் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா நிம்மதி எங்க இருக்கு அப்படிங்கும் பொழுது அல்லாஹு தாலா 3 இடத்தில் அதை அடையாளப்படுத்தி காட்டுவான். 1வது எந்த இடம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துடைய பயணம் போறாங்க. கூட யாரு போனா? அவங்களோட யாரு போனா? சத்தமா சொல்லுங்களேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போய் எந்த குகையில தங்கினாங்க? சௌருடைய குகையில். ஒரு ஆள் மட்டும் தான் பதில் சொல்லுது. அப்போ மற்ற எல்லாருமே சரியா கிளாஸ்ல அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சௌரு குகையில் தங்கினாங்க. பயான் நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் உள்வாங்கி வச்சிருக்கணும், அதுதான் சரியான இது. சரியா? எந்த குகையில் தங்கினாங்க? சௌரு குகையில் தங்கினாங்க. அப்படி தங்கக்குள்ள எதிரிகள் பக்கத்தில் நின்றுட்டாங்க. நின்றதோட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுக்கு ஏதாவது நடந்து விடுமோன்னு பயம். ஏதாவது ஆயிட போகுதோ, எதிரிகளுடைய கால் தென்படுகிறது. பக்கத்தில் நின்றுட்டாங்க. அவங்க லேசா கீழே குனிந்து பார்த்தால் சௌரு குகைக்குள்ளால் இருக்கிற இந்த 2 நபர்களும் தெரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணம். கைகளில ஆயுதத்தோட இருக்கிறாங்க. கண்ட உடனே தலையை கொய்து விடுவதுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஹ்சன், ஏன் பயப்படுறீங்க? இன்னல்லாஹ மஅனா. நல்லா புரிந்து கொள்ளணும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதில் ஆன்மீகம் தோய்ந்த பெருமக்கள் ரொம்ப தெளிவான விளக்கங்களை தருவாங்க. இப்போ நல்லா யோசிக்க, நான் உங்களை சேர்த்தே கூட்டு போகணும். நான் பாட்டில் பேசிட்டு போகிறதுக்கு வரல, நீங்களும் அதில் கூடவே சேர்ந்து பயணிக்கணும். நான் முன்னால் சொன்னேன் பாருங்க, கவலை, இன்னொன்று என்னது? பயம். கவலை எதை நினைச்சு வரணும்? கடந்த காலத்தை. பயம் எதை நினைச்சு வரணும்? வருங்காலத்தை. சரி, இப்போ நல்லா யோசிங்க, கொஞ்சம் உங்களோட சிந்தனையை கொஞ்சம் கொண்டு வாங்க. சௌரு குகையில் இந்த 2 பேர் இருக்கக்குள்ள யாரு வந்துட்டா வெளியில? விரோதிகள் வந்துட்டாங்க. விரோதிகள் பக்கத்தில் நின்று கீழே குனிஞ்சு பார்த்தா இவங்க 2 பேர் இருக்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சா ஆபத்து. அப்படித்தானே? அந்த பயம் அவங்க மனசுல, யாரு மனசுல? அபூபக்கர் சித்தீக் மனசுல ரசூலுல்லாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம்.
அப்படி பயந்துகிட்டு அப்படி நடுங்கும் பொழுது இது யகூலு லி சாஹிபிஹி, ரசூலுல்லாஹ் அவங்க தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், லா தஹ்சன். தஹ்சன்னா கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். லா தஹ்சன் என்ன அர்த்தம்? கவலைப்படாதீங்க. இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக யார் நம்மோடு இருக்கிறா? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இப்ப நல்ல யோசனை பண்ணுங்க. அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை வந்தது பயம் தானே, ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது நடந்துருமோன்னு. ஏன்னா பின்னாடி நடக்க போறதை நினைச்சு தானே பயம் வரும். அதான் சொன்ன, வருங்காலத்தை நினைச்சு தான் பயம் வரும். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது லா தஹ்சன்ங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன சொல்றாங்க? லா தஹ்சன்ங்கிறாங்க, கவலைப்படாதீங்கிறாங்க. அப்ப பின்னால நடக்க போறதை நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது முன்னால் உள்ள விஷயம் மாதிரி சொல்றாங்க, லா தஹ்சன், கவலைப்படாதீங்கிறாங்க. இப்ப என்ன சொல்லணும்? லா தஹஃபுன்ல சொல்லணும், பயப்படாதீங்கல்ல சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். ஒன்னும் ஆயிடாது, அவங்க எதிரே நிக்கிறாங்க, ஆனா ஒன்னும் பயப்படாதீங்க, பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க பயப்படா, அப்படித்தானே சொல்லணும். லா தஹஃப், பயப்படாதியோ, அல்லாஹ் நம்ம, அப்படித்தானே சொல்லணும். இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா தஹ்சன்ங்கறாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நல்லா யோசிக்கணும். இப்ப நாம மேல சொன்னதுக்கு இது முரணாகிற மாதிரி தெரிஞ்சாலும் பெருமக்கள் சொல்லுவாங்க முரண் கிடையாதும்பாங்க. ஏன்னா அபூபக்கர் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, நாம இதுக்கப்புறம் அல்லாஹ்வை கூட்டு வைக்கிறது இல்லை நீங்க பயப்படுறதுக்கு. ஏற்கனவே அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். கடந்த காலத்தில் நாம அவனோட தான் இருந்துகிட்டு வாரோம். எதுக்கு கவலை? எதுக்கு கவலைப்படுறிய? விடுங்க. நாம இப்ப அல்லாஹ்வை கூப்பிடல, திடுக்க வரும்பொழுது ரப்பேன்னு கூப்பிடல, நாம ரப்போட தானே இருக்கிறோம். பயம்ங்கிறது உனக்கு கவலையப்பட தேவையில்லைங்கிறாங்க. ஏன் கவலைப்படணும்? நாம அவனை விட்டு விலகி இருந்தால் அல்லவா கவலைப்படணும். அல்லாஹு சாலிசுஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாம ரெண்டு பேரும் மாத்திரம் இங்க உள்ள வந்து பூந்தோமே, நம்ம ரெண்டு பேரும் மாத்திரம் உள்ள பூந்தோம் நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை இல்லை, அல்லாஹு சாலிசுஹுமா, அந்த ரெண்டு பேரோடு யாரும் இருக்கிறான், அவன் இருந்துகிட்டே இருக்கிறான். அவன் இருக்கிறாங்கன்னு கடந்த காலத்திலேயே அவனோடு தான் நாம் இருந்து வருகிறோம். அப்படி இருக்கிற பொழுது நமக்கு என்ன பயம்? ஏன் கவலைப்படணும்? அல்லாஹோடு இல்லை என்கின்ற பொழுதுதான், ஆஹா திடீர்னு கூப்பிடுறமே அவன் வருவானான்னு கவலைப்படலாம், பயப்படலாம். திடீர்னு கூப்பிடுறமே, திடீர்னு கூப்பிட்டாலவா யோசிக்கணும். மீன் வயிற்றுக்குள்ள போன நபி யாரு? நீங்க பதில் சொல்லாது, இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், சரியா? அப்பதான் எனக்கு தெரியும் யார் யார் கொஞ்சம் தேர்வா தேர்ந்திருக்கிறான்னு. மீன் வயிற்றுக்குள்ள இருந்த நபி யாரு? சத்தமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்க போனாலும் அவங்களையும் சேர்த்து கேட்டுக்கிறது, அப்பதான் சரி வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க இல்லையா? அப்படி இருந்த நேரத்துல அவங்க ஒரு தஸ்பீஹ் செஞ்சாங்க. என்ன தஸ்பீஹ்? சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த தஸ்பீஹ் செஞ்சாங்கல்ல, அவங்க மாத்திரம் அந்த தஸ்பீஹ் செய்யாம இருந்திருந்தால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன் அல்லாஹ் சொல்றான். நம்ம அங்க கொண்டு வச்சிருப்போம், கியாமத் வரைக்கும் உள்ள வச்சிருப்போம்னு சொல்றோம் அல்லாஹ். இப்ப நல்லா யோசிக்கிறோம். அந்த வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் நபி போனதற்கு பின்னால அது கடலுக்குள்ள போயிடுச்சு மீன். ஆனா அவங்க இந்த தஸ்பீஹை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு கேட்கிற ஆற்றல் கிடையாது. உள்ள போய் இங்க, அது வயிற்றுக்குள்ள போனா எங்க புள்ள வயிற்றுக்குள்ள இருந்த செய்யக்கூடிய அந்த சப்தங்கள் கூட கூட இருக்கிற தாய்க்கு கேட்குமா? தகப்பன் பக்கத்து கேட்குமா? கேட்காது. ஆனா கருவியை பொறுத்தனா கேட்குதுங்கிறான். ஒரு கருவியை பொறுத்தனா கேட்குதுங்கிறான். சரி ஹைர். ஆனா புள்ள உள்ள என்ன செய்யுது? சப்தம், முனகுதல் எல்லாம் கொடுக்குது. அப்ப வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள அதுவும் ஆழ்கடல்ல போயிடுச்சு. இப்ப நல்லா யோசிக்கிறோம். அந்த தஸ்பீஹுடைய சத்தம் யாருக்கு கேட்குதுன்னா மலக்குகளுக்கு கேட்குது. யாருக்கு? மலக்குகளுக்கு. அல்லாட்ட மலக்குகள் சொன்னாங்களாம், சவுத்துன் மஅரூஃபுன்,
ஏற்கனவே நாங்கள் இந்த சப்தத்தை பல தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் யாரு சொல்றாங்க, அல்ல அதை மறைக்கிறோம். யாரு சொல்றான்னு, யாரு எங்கிருந்து சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அறிந்த சப்தம் ஒன்று உள்ள வருது, அபய குரல் ஒன்று வருகிறதுன்னு. அப்போ அல்லாஹ் சொல்றான், அது என் அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா அந்த மீனை கரைக்கு கொண்டு வர வச்சு வெளியாக்க வைக்கிறான். 40 நாள் உள்ள இருந்தாங்கிறது இருக்குதுன்னு வைங்களேன். இப்படி அல்லாஹு தாலா அவங்கள வெளியேற்றுறான். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. யாருக்கு அப்படின்னா, கடலுக்குள்ள மூழ்கடித்து சாகடிக்கப்பட்டவன் யாரு? செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டவன் யாரு? யாரு? ஃபிரௌன். ஃபிரௌன் யாருடைய காலத்தில் இருந்தவன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். இப்ப அவன் கடலுக்குள்ள மூழ்குறான். அப்படி மூழ்குகிற பொழுது அவன் ஒரு சத்தம் போட்டான், நான் ஈமான் கொள்ளுகிறேன், ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த நாயனை இருந்தாங்களோ அதை நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை போட்டான். அப்படி சத்தம் போடக்குள்ள வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுலேருந்து சத்தம் வரும் பொழுது, யா அல்லாஹ், அறியப்பட்ட சப்தம் ஒன்று வருகிறது, அறியப்பட்ட ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது, நாயனே இதை யாரு அப்படின்னு சொல்லி துடித்த மலக்குமார்கள். இங்க ஒரு ஆளும் சத்தம் போடுறான், ஃபிரௌன் சத்தம் போடுறான். சத்தம் போடுகிற பொழுது அந்த மலக்குகள் மண்ணள்ளி வாயில் வைத்து மூடினார்களாம். மலக்குகள் மண்ணள்ளி வாயில வைத்து மூடினார்களாம். இறைமறை இந்த வார்த்தையை இவன் உள்ள இருக்கும் பொழுது சப்தித்த வார்த்தையையும் அதற்கு பின்னால் நடந்த இறைவன் பயன்படுத்திய வார்த்தையும் அங்க ஒண்ணு வருது. ஆல் ஆன், இறைமறை பதித்திருக்கிற வார்த்தை ஆல் ஆன் கத அசைத்த. இதற்கு முன்னால வரைக்கும், இந்த நைல் நதியில மூழ்கடிக்கிற முன்னால வரைக்கும் முற்றிலுமாக விரோதமாகவே, கொடுமையாகவே, பாவத்தை பகிரங்கமாகவே நீ செய்து கொண்டிருந்தாயே, இப்பதான் உனக்கு தெரியுதோ அல்லான்ட்டு, இப்பதான் உனக்கு தெரியுதோ ஆல்லான், இப்பதான் உனக்கு விளங்குதோ. இதுக்கு முன்னால் அந்த நாயன் உனக்கு விளங்கல்ல. நீ பண்ணின ஒட்டுமொத்த அட்டூழியங்களும் கொஞ்ச நெஞ்ச கொடுமைகளா? எத்தனை குழந்தைகளை கொன்று குவித்தாய், உன் ஆட்சி அதிகாரம் பறிபோய்விடும் என்பதற்காக. இன்னைக்கு உலக நாடுகளில் நடக்குதா இல்லையா? ஒரு தேசத்தை அழிக்க துடிக்கிறார்களே. ஐநாவில் பேச எழுந்த பொழுது நதன்யாகு வெளிநடப்பு செய்த அசிங்கமான நிகழ்வு, வெளிநடப்பு செஞ்சு இவனை அசிங்கப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ஊடகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பலஸ்தீனில் எத்தனை குழந்தைகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இந்த ஃபிரௌன் செஞ்ச கொடுமை மாதிரி அல்லாஹ் விட்டு வாங்குற தைரியம் இருக்கு அவனுக்கு. அவன் பிடிக்க ஆரம்பிச்சான்னா எந்த கொம்ப வந்தாலும் காப்பாற்ற முடியாது, எந்த வல்லரசினாலும் காப்பாற்ற முடியாது. ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹ் சரிச்சு விடுவான். வல்லரசு இப்போ ஆட்டம் காண நெருங்கி விட்டது. அதனுடைய கடைசி வரலாறு எழுதப்படுகிறது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாப்பானாக, பலஸ்தீன் மக்களை. ஆல் ஆன், இப்பதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் கேட்டான். ஆல் ஆன் கது அசைத்தா, இதுக்கு முன்னாலெல்லாம் மாறு செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்பதான் விளங்குதோ? நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எப்பொழுதுமே இறை நினைவில் இருந்ததால் அவர்கள் உள்ளே சென்றாலும் அவர்களை அல்லாஹ் விடவில்லை, மறக்கவில்லை. அவர்களை அல்லாஹ் அப்படியே கைவிடல்ல. உள்ள போனாங்க, அது ஒரு காரணம். ஆனா இருந்தாலும் இறை கண்காணிப்பு இருந்து கொண்டே இருந்தது. அந்த ரஹமத் அவர்களின் மீது படர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் தான் 40 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்த பொழுதும் கூட தஸ்பீஹ் செய்கிற அளவுக்கு அவர்களுடைய உயிரோட்டம் துடித்து கொண்டே இருந்தது. உள்ள போய் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சப்த தொனிகள் வெளியே கேட்கிறது. இவன் அப்பதான் மூழ்கவே போறான், இன்னும் உள்ள மூழ்கவே இல்லை. அப்படி ஒரு முங்கி வெளியே வரும் பொழுது அவன் உச்சரித்த வார்த்தை மீண்டும் அவனின் திரும்ப நீ அல்லான்னு கூட சொல்ல தகுதியற்றவன் என்று வாயில மண்ணள்ளி தூக்கி மூடுனாங்களே. இதற்கு முன்னால் வரைக்கும் இறைவனை மறந்திருந்ததினுடைய
அந்த குற்றம், அந்த அந்த கொடுமை, இந்த ரெண்டையும் நாம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? நாம என்ன இப்போவா அல்லாஹ்வோட தொடர்பா இருக்கிறோம்? இவ்வளவு காலம் அல்லாஹ்வோட தானே தொடர்பா இருந்தோம். அவனும் நம்மளோட தானே இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா, அவனே நம்மோட தானே இருக்கிறான். நமக்கு ஏன் அந்த கவலை வர வேண்டும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் பயப்படவே இல்லைன்னு இந்த செய்தியில சொல்றாங்க. இந்த வார்த்தையில பதியப்பட்ட வார்த்தையில இறைமறை பதிந்திருக்கிற வார்த்தையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யலையா? பயப்படவே இல்லையா. ஏன் கவலையே படல, அப்புறம் எங்க பயப்படுறது? கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டால் அல்லவா பயம் என்ற ஒன்று வரும். யாருக்கு கடந்த காலத்தை குறித்த கவலை இருக்காதோ அவர்களுக்கு வருங்காலத்தை குறித்த பயமும் இருக்கவே இருக்காது. அப்ப இங்க நான் சொல்ல வர்ற விஷயம், அந்த வார்த்தை சொன்னதோட ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர்களின் மீது சக்கீனத்து என்ற நிம்மதியை இறக்கினான், இறைமறை சொல்கிறது. அப்ப யார் நம்மோடு இருந்தால் நிம்மதி கிடைக்கும்? யார் நம்மோடு இருந்தால் நிம்மதி கிடைக்கும்? சத்தமா அல்லாஹ். அதை சொல்றதுக்கு தயக்கமே தேவையில்லை. யார் நம்மோடு இருந்தால் நிம்மதி கிடைக்கும்? அல்லாஹ். இதை அல்லாஹ் இறைமறையில் முன்னிறுத்துகிறான். இரண்டாவது சூரா அன்-நஹலினுடைய 80வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளில் சக்கனா என்கின்ற நிம்மதியை வைத்திருக்கிறான். நம்ம அது அல்லாஹ் நம்ம உள்ளத்துல போட்டு வச்ச ஒண்ணு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு குடில் மாதிரி சின்னதாகவே இருக்கட்டுமே, பெரிய பங்களா மாதிரி இல்லாட்டா கூட ஒரு சின்னதான ஒரு அறை நமக்குன்னு இருக்கட்டுமே, எங்க சுத்தினாலும் கடைசியாக நமக்கு ஒரு அமைதின்னு சொல்லிட்டு, நம்ம நண்பர் வீடு ரொம்ப பெருசா இருக்கலாம், இங்க வாங்க உட்காருங்கன்னு எல்லாம் சொல்லலாம், இருந்தாலும் நாம நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்குது. பார்த்தீங்களா? அல்லாஹ் கல்புல வச்சிருக்கிறான். பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், இல்லிடத்தில் வீட்டுக்குள்ளால் சக்கீனத்து இருக்கிறது அப்படிங்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறது. அதே மாதிரி சூரா அர்-ரூமினுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமின் ஆயாத்திஹி, அவன் அத்தாட்சியில் நின்றும் உள்ளது, அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியாகிய துணைவியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். எதற்காக தெரியுமா? லி தஸ்குனு இலைஹா, அந்த மனைவி இடத்தில் கணவனாகிய நீங்கள் நிம்மதி பெறுவதற்குங்கிறான். அப்ப யாருக்கிட்ட நிம்மதி இருக்குது? ஒரு ஆணுக்கு. அதை புரியாம இவனா சொல்லிட்டு இருக்கிறான், பெரிய தொரட்டுங்கிறான், அவளால் தான் பிரச்சனைங்கிறான். இல்லை, இறைமறை சொல்லுது அவளால் பிரச்சனை இல்லை, அவளால் தான் உனக்கு நிம்மதிங்கிறான். இப்ப நிம்மதிக்குரிய அடையாளத்தை அல்லாஹ் 3 இடத்தில் சொல்லுகிறான். ஒன்று, அல்லாஹ் நம்மோடு இருக்கிற பொழுது நிம்மதி கிடைக்கும். இரண்டாவது, நமது இல்லத்தில் நிம்மதி கிடைக்கும். மூன்றாவது, ஒரு ஆணும் அவன் மனைவி இடத்தில் நிம்மதி கிடைக்கும். இறைமறை சொல்லி காட்டுகிற ஒன்று. சரி, இந்த 3 நிம்மதிகளையும் பெறுவதற்கு நம்மிடத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, தகுதி தேவைப்படுகிறது. இறை நேசர்கள் அதை புரிந்ததால் அதை சரிப்படுத்தி அந்த தகுதியை அவர்கள் வைத்திருந்தார்கள். என்ன? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அந்த சீதேவிகள் ஹதீஸ்ல சஹீஹாக பதிவு செய்வாங்க. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஹதீஸ். நுஅமான் இப்னுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை சொல்லும் போது அலா அறிந்து கொள்ளுங்கிறாங்க. இறைமறையில அவுலியாக்களுக்கு சொல்லும் பொழுது அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லான்னு அங்க ஆரம்பிச்சான் அல்லாஹ். இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுஅத்துன், ஒவ்வொரு உடலுக்குள்ளாலும் ஒரு தசை ஒன்று இருக்கிறது. இதா சலுஹத், அது சீராகிவிட்டால் சலுஹல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் சீராகிவிடும். அந்த தசை துண்டு ஃபஸதத், கெட்டுவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா, திரும்ப அறிந்து கொள்ளுங்கள், ஒஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் அப்படின்னாங்க. அப்ப இறை நேசர்கள்
எதை சரிபடுத்தினார்கள் அப்படின்னா, நான் இறை நேசர் அல்லாஹ் சொன்னது எதுக்கு சொல்றேன்னா, எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சித்திகீன்களும் சுஹதாக்களும் சாலிஹீன்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான். அந்த மேன்மக்கள் எல்லாம் கவனம் செலுத்தியது எதில் அப்படின்னா உள்ளத்தில் தான். இன்னைக்கு நான் தொழும்போது பார்த்தேன், அங்கே பள்ளியில் தொழும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். நான் மாமூமா நிற்கும் பொழுது பார்க்குறேன், பின்னாடி என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, கீழே குனிஞ்சு கால் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கிறார். இந்த சஃபில் கால் இருக்கிறதுக்கு நம்மளாம் அந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல, ருக்குவுக்கு போயிட்டு சுஜூது போயிட்டு திரும்ப 2வது ரக்காத்தில் எந்திரிக்கும் போது சஃபை விட்டு கால் நகர்ந்துருக்கா, அங்கே இங்கே போயிருக்கா. சில நேரம் நாம் பார்த்துருக்கிறோமா இல்லையா செய்கிறோம்ல, தெரியும். சுஜூதுக்கு போயிட்டு எந்திரிச்சு 2வது ரக்காத்தில் நிற்கும் போது எல்லா சஃபில் நிற்கும் போது சில பேர் கொஞ்சம் முன்னக பின்ன போயிடுவாங்க. எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் கால் முன்ன பின்ன போகத்தான் செய்யும். அப்படி பார்க்கறதுங்கிறது இருக்கா இல்லையா? இவர் அடிக்கடி பார்க்குறார். அப்படி எந்திரிச்சு தட்டுன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறது சரியாக தான் நிற்கிறோம். அதை பார்க்க தான் செய்யணும். ஏன்னு சொன்னால், ஒரு ஆள் அந்த சஃப்லேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டார் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம தலை போய் அவன் காலில் படுற மாதிரி ஆகிடும். முன்னாடி நிற்கிற ஆள்கிட்ட காலில் உரசுற மாதிரி ஆகிடும் அந்த சஃபு. ஏன் அதுக்கு கரெக்டாக அந்த சுஜூது செய்கிற அளவுக்கு தான் அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாருன்னா அவர் இதில் போய் இடிக்க வேண்டியது வரும். எல்லாம் அவர் எந்திரிக்கும் போது இவர் போய் முட்ட வேண்டியது வரும். ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டாருன்னா பின்னாடி உள்ள ஆளுக்கு நாம நிற்கிறது சிரமத்தை கொடுக்கும். அப்படிதானே ஆகும். நம்ம கால் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு பின்னாடி உள்ள ஆள் சுஜூதுக்கு போகும்போது அவருடைய தலை நம்ம காலில் படுற மாதிரி ஆயிடும். அப்போ அது அவருக்கு சிரமத்தை கொடுக்கும். சில பேர் அந்த முறை தெரியாமல் அப்படி நின்று சங்கடத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நாம் பார்க்கறது சரியில்லை, தவறு கிடையாது பார்க்கறது. ஆனால் மேன்மக்கள் சொல்றாங்க, இறை நேசர்களான உத்தமர்கள் சொல்றாங்க, எப்போ அவன் உடல் சீராக கரெக்டாக இருக்கான்னு அப்போ செக் பண்ணுறிய, அதே தொழுகைக்குள்ளால் உள்ளம் இருக்குதான் என்னைக்காவது செக் பண்றோமா? நான் நிலையில் தான் நிற்கிறேன், என் கால் சரியாக இருக்குதான்னு நான் குனிந்து பார்க்கிறேன். ஆனால் நிற்க வேண்டிய இடத்தில் என் கால் இருக்கிறதா என்று பார்க்கிற நான் யாரோடு தொடர்பு கொள்கிறேனோ அவனோடு தான் என் உள்ளம் இருக்குதான்னு பார்க்கிறேன்னா, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கான்னு பார்க்கணும்ல. அது வேற எங்கேயாவது சுத்திட்டு கிடக்காந்து பார்க்கணும்ல. அது வேற எங்கேயாவது, நான் இங்கே நிற்கிறேன், என் உள்ள எங்கேயாச்சும் உலாவிட்டு இருக்கான்னு பார்க்கணும்ல. என் கல்பு மேல எனக்கு ஒரு பாசம் வேணுமா இல்லையா? அதனாலதான் அந்த கல்புக்குள்ளால் நீங்கள் ஒரு மஹப்பத்தை வைக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல்ட மஹப்பத்தை உள்ள வைக்கணும். அந்த மஹப்பத்து உள்ள இருந்தா தான் சரி வரும். என் பிள்ளையின் மீது உள்ள மஹப்பத்து தான், என் பிள்ளையின் மீது உள்ள மஹப்பத்து தான் என் கண்களை விட்டு மறைகிற பொழுது என் பிள்ளை எங்கே போகிறான் என்று என்னை அவதானிக்க சொல்கிறது. சின்ன வயசு பிள்ளையா இருந்தான்னா அவன் இந்த புள்ள அங்கே போது பிடிங்க, இங்கே போது பிடிங்க, அங்கே கீழே விழுந்துடாம, ரோட்டுக்கு போறான், வண்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என் பிள்ளையை ஒரு ஆபத்து தொட்டு விடக்கூடாது என்பதால் அவனை நான் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன், வேறு எங்கேயும் போய் மாட்டிடக்கூடாதுன்னு. ஒரு வாலிபத்தை தொடுகிற பொழுது அவன் யாரோடு பேசுகிறான், யாரோடு தொடர்பு வைக்கிறான், எங்கே செல்கிறான், இதை குறித்தெல்லாம் நான் கவனிக்கிறேன் என் பிள்ளையின் மீது உள்ள மஹப்பத்தினால். உன்னை விட்டும் அவன் ஒரு ஜெசதாக பிரிந்து விட்டதின் பின்பே கூட இவ்வளவு கவனம் செலுத்துகிறாயே, உன் ஜெசதோடு உள்ளேயே ஒட்டி கொண்டிருக்கிற உன் உள்ளம் எங்கேயோ உலாவுகிறதா, ஏதாவது ஆபத்தில் சிக்குகிறதா, வேறு யாரோடு தொடர்பு வைக்கிறதா, தவறான தகாத விஷயத்தில் ஈடுபடுகிறதா என்பதை ஏன் அவதானிக்க நீ மறுக்கிறாய் என்று நேசர்கள் கேட்கிறாங்க. உன் கல்வை நீ கவனிக்க வேணாமாப்பா? அதை நீ இப்ப என் புள்ள இங்கதான் இருக்கு, வீடு எல்லாம் லாக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சின்ன வயசு பையன் எங்க இருக்கிறான்? வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். தாய் தகப்பர் ரிலாக்ஸா இருக்கிறாங்க. ஏன்? அவன் எங்கேயும் போகல, அங்கங்க உளமாட்டான், ஆபத்து இல்லை, ஒரு நிம்மதி கிடைக்குதா இல்லையா
என்னங்க புள்ள அது பிரச்சனை, எல்லா கதவும் அடைச்சி தான் இருக்குது, இங்கனுக்குள்ள எந்த ஆபத்தான பொருளும் இல்லை, அந்த புள்ள சேஃபாக நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி என் கண்காணிப்பில் இருக்கிற என் பிள்ளை இருக்குதுன்னு நினைக்கக்குள்ள எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லை. என் கல்வை நான் கவனித்து அது அமைதியாக இருக்கிறது என்று நினைத்தால் அல்லவா நிம்மதி வரும். என் கல்வி என் கண்ட்ரோல்லையே இல்லைங்கும் பொழுது, அன்னைக்கு ஒரு பெற்றோர் கவலைப்பட்டு சொல்றாங்க, ரொம்ப கவலைப்படுறாரு. என்னங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களேன்னு கேட்டேன். பிள்ளை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறான் சார், சொல் கேட்க மாட்டேங்கிறான் சார், அவன் நினைச்ச மாதிரி போறான், நினைச்ச மாதிரி நடக்கிறான். திடீரென்று அந்த பெற்றோர் கண்ணீரை வடிக்கிறாங்க. என்னன்னா, இரவின் நடுநிசி நேரத்தில் அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான் சார். கவலை கொள்கிறார்கள், பயம் கொள்கிறார்கள். ஏன்? என் கட்டுப்பாட்டில் இல்லாது போகிறானே அப்படின்னு நினைத்து. உண்மையிலேயே ஒரு மனிதனின் கவலை தன் உள்ளத்தை நினைத்தல்லவா இருக்க வேண்டும். என் கட்டுப்பாட்டில் இல்லாத உள்ளத்தை நினைச்சு நாம என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா திடீரென்று அவர்கள் வெளியே வந்து நடுநிசி நேரத்தில் இருக்கிறார்கள். பள்ளி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, பள்ளியோட தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் திடீரென்று வரக்கூடிய நபர் கேட்குறாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் இந்த நேரத்திலையான்னாங்க. அவர் கேட்ட கேள்வி சரிதான். ஏன்னா இன்னைக்கு நாம் வந்து நம்ம பிள்ளைகளில் ஒரு ஒழுக்கமான பிள்ளை எங்கேயாச்சும் போய் ரோட்டில் பக்கத்தில் உட்காந்துருந்தான்னு வைங்க, நடுநிசி நேரத்தில், என்னடா இந்த நேரத்தில் உட்காந்துருக்கிறான்னு கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இந்நேரத்தில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, ஒரு 2 மணிக்கு உட்கார்ந்துருக்கிறேன், இப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்கக்குள்ள அவ சொன்னாலாம், இல்லை நான் வந்து ஒரு 2 ரக்காத்து தொழுது இருப்பான்னு சொல்லி என் உள்ளத்துல சொன்னேன். தக்பீர் கெட்டினதுலேருந்து அந்த உள்ளம் என்னை தொலை விடவே இல்லை. அவங்க தொழுகையெல்லாம் வந்து உள்ளம் தொழுதாதான் தொழுகையாவே நினைப்பாங்க, உடல் தொழுதாத தொழுகையா நினைக்க மாட்டாங்க. நம்மடெல்லாம் அப்படி இல்லை. தொழுதாச்சா? ஆமா, எப்பாடா முடிச்சுட்டம்பா தொழுகைய. என்ன முடிச்சுட்டா? இதுக்கப்புறம் ரிலாக்ஸ், 4 ரக்காத்து தொழுதுட்டங்க இஷா, தொழுதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அப்படின்னா என்னவா? இந்த உடலை நான் தொலை வைத்து விட்டேன், ஆனா தொழுகையை நான் செய்கிற பொழுது என் உள்ளம் தொழுததா? அதை பார்க்கணும். வலிமார்கள் நாதாக்கள் அதை தான் பார்ப்பாங்க. உடல் தொழுதுதான் பார்க்க மாட்டாங்க, உள்ளம் தொழுதுதான் பார்ப்பாங்க. அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹாவையே சில நாதாக்கள் முடிப்பதற்கு பல நேரங்கள், பல மணி நேரங்கள் ஆகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என் நாக்கு சொல்லுகிறது, என் உள்ளம் அதை சொன்னதா? என் உள்ள அவனுடைய இதுல புகழ்ல நிலைத்திருந்ததா? அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என் நாக்கு சொல்வதல்ல, என் உள்ளம் சொன்னதா? ஈயாக்க நஅபுது ஓதனதோட மயங்கி விழுந்துடுறாங்க. ஈயாக்க நஅபுதுன்னு அந்த நாதா சொன்ன உடனே, ஈயாக்க நஅபுதுன்னு உடனே மயங்கி அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் தெளிந்ததோடு கேட்கிறாங்க, ஈயாக்க நஅபுது சொன்னதோட நீங்க மயங்கிட்டீங்களா என்னன்னு கேட்டாங்க. ஈயாக்க நஅபுதுன்னு நான் சொன்னேன், உன்னையே நான் வணங்குகிறேன். நஅபுதுன்னா உன்னையே நான் வணங்குகிறேன் அர்த்தம். ஆனா அதற்குள்ளால் மறைந்திருக்கிற பொருள் என்ன? உனக்கே நான் அடிமைன்னு அர்த்தம். அபுது, அபுதுலேருந்து அபுதுன்னு அடிமை தானே. நஅபுது, நஅபுது நாங்கள் உனக்கு அடிமை. அதோடைய யதார்த்த பொருள் நேரடியா கொடுத்தா என்ன அர்த்தம்னா, நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்னா என்ன அர்த்தம்? உனக்கே நாங்கள் அடிமை, உனக்கு மாத்திரமே நாங்கள் அடிமை. நல்லா புரியணும். உனக்கு மாத்திரமே நாங்கள் அடிமை. யாருக்கு மாத்திரம்? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அடிமை. அப்படி நான் இல்லையே அல்லாஹ், நான் வாயில இதை சொல்றேனே, என் உள்ள அப்படி இல்லையேன்னு நினைக்கக்குள்ள மயங்கிட்டேன். நாம உள்ளத்தை சொல்ற, வாயால சொல்லிடுறோம் ஈயாக்க நஅபுதுன்னு, அந்த இடத்த கடந்து போயிடுறோம். ஆனா எனக்கு இது இல்லைன்னா சரி வராது, நான் இதை சாப்பிடலன்னா சரி வராது, எனக்கு இங்க இது கிடைக்கலன்னா சரி வராது அப்படின்னு வேற ஒன்றுக்கல்லவா அடிமையா இருக்கிறான். அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கிறோமா? அவ அடிமையாக நிலை நிறுத்துகிறோமா? அப்ப வாய் ஒன்றை சொல்கிறது, உள்ளம் அதை. அந்த மேன்மகனார் சொன்னாங்க, நான் தொழுவைக்கு தக்பீர் கெட்டிட்டேன்,
அந்த கல்பை பிடிச்சி இழுத்து கெட்டி தொலை வச்சிட்டேன். ஆனால் சலாம் கொடுக்குற வரைக்கும் அது நான் சொல்கிறத கேட்கவே இல்லையே. என் கல்பு அந்த தொழுகைக்குள்ளே வரவே இல்லையே. என் உடல் மாத்திரம் தானே தொழுதுச்சு. தொழுகையை முடிச்சதோட என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதான் தொழுதுட்டில தூங்குன்னு சொல்லிச்சு. நீ தூங்கவா சொல்ற? தூங்கவே மாட்டேன், நான் திக்ரில் தான் இருப்பேன்னு உட்கார்ந்துட்டேன். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். எனக்கு நீ இசைந்து கொடுக்க மறுக்கிறாயா? உனக்கு மாத்திரம் நான் எனிமியை வெளியே தேடக்கூடாதுன்னாங்க. எதிரிய வெளியே தேடாதிய, உங்களுக்குள்ளாலே இருக்கிற எதிரிய சாகடிங்கன்னாங்க. கல்வை பக்குவப்படுத்த வேண்டும். நாங்க இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஃபில் ஜஸதி முதுகா இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு. வெறுமனே உறுப்பு கட்டுப்படுதல் அல்ல, உள்ளம் கட்டுப்படணும்ங்கிறாங்க. உள்ளம் இசைந்ததான்னு பாருங்க, அதற்கு பேர் தான் உள்ளம் அமைதி பெற்றால் தான் நிம்மதின்னாங்க. உள்ளம் அமைதி பெறலன்னா நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது. அந்த உள்ளத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் அருள் நிறைந்த மனாதாக்களான பெருமக்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலிருந்து விடைபெற நெருங்குகிற நேரத்தில் அவர்களிடத்தில் அப்துல் ஜப்பார் அவங்க புள்ள, கௌசுல் ஆலத்துடைய மகனார் பேர் அப்துல் ஜப்பார். நிறைய பிள்ளைகள், அப்துல் ரஸாக் சீதேவி இருந்தாங்க ரலியல்லாஹு. அப்துல் ஜப்பாருங்கிற புள்ள கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அந்திம நேரத்தில் பொதுவாக எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சக்கராத்தை நான் பார்க்கணுன்றாங்கல்ல, என் உம்மத்துக்கு கொடுத்து விடாத எனக்கே தந்து விடுன்னு கேட்டாங்க இல்லையா. நாதாக்களான பெருமக்கள் அந்த சக்கராத்தை அல்லாஹுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் உள்வாங்க ஆசை கொள்வார்கள். மாதா யோலி முகமின் ஜஸதிக, உங்க உடல்ல ரொம்ப வேதனையா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க உடல் ரொம்ப வேதனைப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, உங்க உடல்ல எங்கெல்லாம் வலிக்குது சொல்லுங்களேன், அங்கெல்லாம் நான் தடவி விடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ சொல்றாங்க, கால கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, ஜமீஉ அலாஇ துலிமுனி, உடல்ல உள்ள எல்லா இதுவுமே எனக்கு இந்த இடத்துல வேதனை தெரியுதுமா, இல்லா கல்பின்னாங்க, என் கல்வை தவிரன்னாங்க. என் கல்புக்குள்ள அந்த வேதனையே தெரியலன்னாங்க. நல்லா புரியணும். உடல் முழுவதும் அந்த வேதனையை உணர்கிறது. இறுதியான நேரத்தில் என் உடல் எல்லாம், ஒரு காய்ச்சல் வந்தாலே உடல் வலிக்குதா இல்லையா? என் உடல் முழுவதும் வேதனையை உணர்கிறது. இல்லா கல்பி, எதை தவிர? என் கல்பை தவிர. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபமா பிஹி அலமுன், அதில் வேதனையை அனுபவிக்கவே இல்லை. ஃபமா பிஹி அலமுன், அதுல எந்த வேதனையும் கிடையாது. ஏன் தெரியுமா? வஹுவ, அந்த கல்பு மஅல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுவோடு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். இதற்கு ஓமானம் சொல்லலாமா? ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். வயிற்றுல கருவறைக்குள்ளால் தாய் குழந்தைய சுமக்கிறா, அப்படிதானே? தாய் குழந்தைய சுமக்கிறா. அந்த புள்ள 4 மாசத்துல ரூஹு ஊதப்பட்டுருது. இந்த புள்ள சும்மா கிடக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கிட்டு இங்கிட்டு அந்த புள்ள உள்ளுக்குள்ளையும் அசைவுகளை கொடுக்கும். அந்த அசைவுகளை கொடுக்கிற பொழுது அது அப்படியே லேசா போய் அங்கங்க உரசும் பொழுது, தட்டுகிற பொழுது ஒரு தாய்க்கு அதன் வழி தெரியும். நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த தாய்க்கு வழி தெரியும். ஆனால் அந்த வழி, இப்ப உதாரணத்துக்கு வேற யாராச்சும் போற நேரத்தில் லேசா ஒரு இடி இடிச்சுட்டு போனாங்கன்னு வைங்க, அப்படி தட்டிட்டு போனாங்கன்னு வைங்க, சட்டுன்னு கோபம் வருது இல்லையா? தெரியாம சும்மா இரு, ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருவோம். அப்ப கோபம் வருகிறது. ஆனா அந்த பிள்ளை தாயை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த தாய்க்கு கொஞ்ச நேரம் கூட அமைதி இல்லாம அந்த காலை அசைச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த தாய்க்கு சின்ன வேதனை இருக்கத்தான் செய்கிறது, அசௌகரியம் இருக்கத்தான் செய்கிறது. அவள் நினைத்தது போன்று படுக்க முடியவில்லை, அவள் நினைத்ததை சாப்பிட முடியல. வெளியே உள்ள ஆள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா நாக்கிலிருந்து வார்த்தை தடிப்பு வந்து விடுகிறது. ஆனால் பிள்ளை உள்ளே தட்டுகிற பொழுது அந்த தாய்க்கு அது வேதனையாகவே தெரிவதில்லை. அப்படிதானே? வேதனையா தெரியுதா?
வேதனையாவே தெரியறதில்லை, மாறாக அதை சுகமோடு பார்க்கிறார், சந்தோஷத்தோடு பார்க்கிறார். அல்லாஹுவோடு இருக்கிற பொழுது அவன் தருகிற அனைத்தும் வழிமார்களுக்கு சந்தோஷமாகவே போய்விடுகிறது. என் ரப்பு என்னோட இருக்கிறான்னு நினைக்கக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இப்னு குதாமா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் பகதாத் ஷரீஃபுக்குள்ளால் நுழைந்த பொழுது யாரை பார்த்தாலும் அப்துல் காதர், முஹையத்தீன் அப்படின்னு கௌசுல் ஆலத்தை பத்தியே புகழ்ந்து சொல்றாங்க. அவ்வளவு தூரம் அந்த புகழ் உச்சாணியில் அவங்க இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் அவர்களின் பெயரை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்துல் காதர், முஹையத்தீன், அந்த பெருமகனார போய் பார்க்கணுமே, நான் போய் பார்க்க போறேன். எல்லாரும் இப்படி புகழ்றாங்கல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்க்க போனேன். அப்படி போன பொழுது நான் அவர்களை பார்த்தேன். இவர்கள் சொன்ன புகழெல்லாம் அவர்களிடத்தில் அவங்க வந்து அந்த அளவுக்கு புகழுக்குரியவர்களாக இருந்தாங்க. ஆனா அந்த புகழின் சொட்டு அடையாளத்தை கூட என் அப்துல் காதர் முஹையத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் காணவே இல்லைங்கிறான். ஒரு பெருமைன்னா பெருமைக்கான அடையாளம் இருக்கணும்ல, உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு புகழ்னா புகழுக்குள்ள அடையாளம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம்ல, ஒரு அரசியல்வாதி அவன் வெளியில வந்தாலே 4 பேர் வாழ்கன்னு சொல்லலைன்னா அவன் மொத்தா போயிடுவான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது வாழ்க அப்படின்னு போடாம ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி வெளியே வந்தான்னு வைங்க, அவன் அன்னைக்கு செத்து போயிடுவான். என்னடா இது, எல்லாரும் மொத்தா போயிட்டான்னா எவனும் வாழ்கன்னு சொல்ல மாட்டேங்கிறானே, 4 துண்டு ஒரு நாள் உழலன்னா என்ன ஆகும் நிலைமை? காசை கொடுத்தாது துண்டை போட சொல்லுவான். அப்படி இருக்குல்ல. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த புகழ் அந்த உச்சாணியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட எந்த அடையாளத்தையும் நான் பார்க்கவில்லை. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்க நிறைய செல்வ செழிப்புகள் அவர்களிடத்தில் பிந்திய காலங்களில் வந்தது. அப்படி வந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்ன மாஃபில் அருதி ஃபில் அருது, இதெல்லாம் இந்த பூமி, நான் இங்க வரும் பொழுது இதெல்லாம் இங்க இருந்துச்சு, இங்கதான் இருக்க போகுது, இதை விட்டு போனால் அது அங்கதான் இருக்க போகுது. அது நான் வரும்போது கொண்டு வந்ததும் இல்லை, இங்கேருந்து போகும்போது என்னோட வரப்போறதும் இல்லை. இன்ன மாஃபில் அருது ஃபில் அருது இதுதான். ஆனா நான் வரும் பொழுதும் இங்கு இருந்த பொழுதும் போகும் பொழுதும் என்னோடு யார் இருப்பானோ அவனுக்கு மாத்திரமே என் உள்ளத்தில் இடம் உண்டுன்னாங்க. வலைஸ ஃபீ கல்பி சிவல்லாஹ், என் உள்ளத்துல யாருக்கு மாத்திரம் தான் இடம்? யாருக்கு மாத்திரம்? யாருக்கு? ஓசலாம் சொல்றாங்க, யாருக்கு? அல்லாஹ், அவனுக்கு மாத்திரம் தான் இடம். அவனுக்காக நான் யாரையும் நேசம் கொள்வேன், அவனுக்காக. நாம அதை முதல்ல உள்ள நாதாக்கள் இதைத்தான் சொல்லித்தாராக. அப்படிங்கும் பொழுது ஒருவன், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்க, நீங்க வந்து உங்ககிட்ட 2 குணம் தென்பட்டா நீங்க மூமினே கிடையாதுன்னாங்க. நாமெல்லாம் மூமின்னா மூமினுக்கு சில அடையாளங்களை சொல்லுவோம், மூமினா இருக்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்லுவோம், இறை விசுவாசின்னா இப்படி இப்படிம்போம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, நீ மூமினாப்பா அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த 2 அடையாளத்துல அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நலவுங்கிறது தொடும், தீதுங்கிறது தொடும், வருமா இல்லையா? இப்ப லாபம்னு வரும், நஷ்டம்னு வரும். வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா இருக்கா இல்லையா? உடல்ல ஆரோக்கியம்னு இருக்கும், சுகவீனம்னு இருக்கும், இருக்கா இல்லையா? அந்த 2 தானே வரப்போகுது. இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், திடீர்னு என்ன செய்யும்? சுகவீனம் வரத்தான் செய்யும், சின்ன நோய்கள் வரத்தான் செய்யும். லாபம்னு கிடைக்கும், சில நேரம் நஷ்டமா அமைஞ்சிரும், இருக்குமா இல்லையா? சௌகரியம் அசௌகரியம் இருக்கதான் போது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உன் உள்ளம் அல்லாஹுவோடு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? லாபம் தொடுகிற பொழுது துளும்பலும், துன்பம் தொடுகிற பொழுது அப்படியே ஒரு களைப்பும் சடைவும் உருவாகுதுன்னு சொன்னா நீ இந்த பூமியில் உள்ள வஸ்துவின் மீதே காதல் கொண்டிருக்கிறாய், அதற்கே உன் உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். இந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் தந்தவன் அவன்தான் என்று நினைக்கிற பொழுது அதை குறித்து உன் உள்ளத்துல எந்த பயமும் வராது, எந்த அச்சமும் இருக்காது. ஏன்னா அல்லாஹுவோடு நீ குழுகி நிற்கிறான். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, நாம அனுப்பணுமே அந்த கப்பல் போய் சேருமான்னு சந்தேகமா இருக்கு, அவ்வளவு காத்தான், திடீர்னு கவுந்துரவும் வாய்ப்பு இருக்குன்னாங்க. அப்படியா?
அப்படி கீழே குனிஞ்சாக. கீழே குனிஞ்சிட்டு அப்படியே எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. கீழே குனிஞ்சாக, அப்படி கீழே குனிஞ்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி நிமிர்ந்தாக அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாக. கொஞ்ச நேரம் இது போய்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாக. அடுத்து வந்தாக, இல்லை சலாமத்தாக சேர்ந்துரும் போல தெரியுது, காற்றுலாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ன உடனே அப்படியே கீழே குனிஞ்சாக திரும்பவும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஆள் நம்ம சரக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே என்ன பதட்டம் பதறுவோம்? குறைஞ்சபட்சம் மார்க்கப்பட்டுள்ள ஆளாக இருந்தா இப்படியாவது செய்வோம். யா அல்லாஹ் காப்பாத்திரு ரஹ்மானே, எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாத்திரு ரஹ்மானே, இதையாவது சொல்லுவோம்ல. மார்க்கப்பட்டுள்ள ஆளா இருந்தா. மார்க்கப்பட்டு இல்லாதவனா இருந்தா புலம்பி தீர்த்துருவான். ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே, எத்தனை கோடி சரக்கு அது நஷ்டமாகி போயிடுமே, எல்லாம் இழந்து போயிடுமே, வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்கப்பா அப்படின்னு. ஆனா அவ கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நிமிர்ந்தாக அல்ஹம்துலில்லாஹ்னாக. ரெண்டாவது சிறப்பா சேர்ந்துரும் போல தெரியுதுன்ன உடனே குனிஞ்சு பார்த்துட்டு நிமிர்ந்தாக அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. பிள்ளைகள் கேட்டாக, இரண்டுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீல, நலவு தொடுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருகிற பொழுது இன்னாலில்லாஹ் இப்படி இருக்குது. ஆனா தாங்க ரெண்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீல, அதன் ரகசியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாமான்னு கேட்கும்போது அவ சொன்னாலாம், அவ கௌசலாலத்தை பாருங்க சீதை, அவ சொன்னாலாம், நீங்க அந்த கப்பல் உள்ள சரக்கு இதெல்லாம் சொன்னியா, அது சேராதுங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னியா, அது சேர்ந்துருங்கிற மாதிரி முன்னாடி சொன்னியோ, நான் ரெண்டு நேரத்துலையும் கீழே குனிஞ்சு பார்த்தது முஷாஹதா செஞ்சு பார்த்தது, என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன். என் உள்ளத்துக்குள்ள அந்த இது சேர்ந்துரும் பண்ணிரும் அப்படிங்கிறது அல்ல, என் கல்புல அந்த நேரத்தில் அல்லாஹுவினுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்கு என் உள்ளத்துலன்னு பார்த்தேன். அப்பமும் என் ரப்புடைய இது உள்ள இருந்ததுனால அங்க ஒரு அச்சம், அது கவலைப்படலை. அதே மாதிரி சேர்ந்துரும்னு சொன்ன உடனே அதை நினைச்சு சந்தோஷப்படவும் இல்லை உள்ளம். என் ரப்பு என் கல்புல தரிபாடா இருக்கிறத தான் பார்த்தேன், அதுல ஒரு நிம்மதி கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன்டா. அப்ப மனசுல நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா கல்புக்குள்ள அல்லாஹ்வை வச்சிடணும். அல்லாஹ்வை வச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நாம யாரோட பழகிறோம்? இப்போ நம்ம மனைவி இருக்கிறாங்க, மனைவி கணவனோட ஒரு சக்கீனத்து கிடைக்கிறதுக்கான அழகான வழிகள். மனைவி இருக்கிறாங்க, நீங்க மனைவியை நேசிக்கிறதாக இருந்தாலும் யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காண்டி. பிள்ளைகளை நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ், நண்பரை நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படி நேசிச்சு பாருங்களேன். அவங்களும் அதே மாதிரி, அந்த மனைவி மாறும் கணவரை நேசிக்கிறதா இருந்தால் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. கோபிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படி பாருங்களேன். அப்படி நினைச்சா அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொள்வதும் அல்லாஹ்வுக்காக அல்லாமல் இவர்களுக்காக நேசம் கொள்ளுதலும் இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கும் பொழுது பிரதிபலன் எதிர்பார்ப்பதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்திற்காக வேண்டி இருக்கக்கூடிய பொம்பளைகள் சில வார்த்தையை சொல்லிடுவாங்க. எப்படின்னா, அதிகமாக நரகத்தில் பார்த்த பொம்பளையில் அவங்க கிட்ட ரெண்டு விஷயம் ரொம்ப புரையோடி போய் இருக்குது. ஒன்றாவது என்ன, எடுத்ததுக்கெல்லாம் சபிச்சிடுறாங்க, சாபம் விட்டுடுறாங்க. இன்னொன்று என்னன்னா, கணவன் செய்கிற உபகாரத்துக்கு அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் அவனால் செய்ய முடியாது போகிற பொழுது மாறாய்த்தும் மின்க ஹைரன் கத்து, உங்ககிட்ட எந்த நலவையும் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மறுத்துடுறாங்கோ அப்படின்னாங்க பொம்பளைகளை. கணவன்கிட்ட இருக்கு. அந்த பெண்கள் அவ்வளவு நமக்காக தியாகம் செய்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளால ஒரு பருவத்தை அடைகிற பொழுது, இள வயசுல உள்ள மனைவியோட கணவனின் தொடர்புங்கிறது வேற. முதுமையில் அந்த மனைவியை அவன் தொட்டிருக்க கூட மாட்டான். முதுமையில் அந்த மனைவியை தொட்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஸ்பரிசம் இருக்குது இல்லையா, அதிலேயே இவருடைய வாழ்வு சந்தோஷமாகவும் அழகாகவும் அமைந்துவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மவத்தத்து ரஹமத்துன்னு ரெண்டை சொல்லி காட்டுவான். இளமையில கூட ஒரு பிள்ளை கணவன் மனைவி இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளையால இருந்துருவான் இளமையில கூட. ஆனா முதுமையில் ஒரு மனைவி இல்லாமல் அந்த முதுமை வயதுடையவர்
அந்த வீட்டுக்குள்ளால் நீண்ட நாட்கள் வசிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் போயிடும். அவர் உள்ள நுழைகிற பொழுதே தன் மனைவி ஏம்மா அப்படின்னு அப்படிதான் போவார். இங்க வாங்கம்மா, இதை தாங்கம்மா, இதை செய்யுங்கம்மா இப்படின்னு அந்த முதுமையில் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு தனி இது. இப்ப அவங்க நமக்காக எவ்வளவோ தியாகம் செய்யறாங்க இல்லையா அந்த மனைவிமாரு. ஒரு நாளாவது நாம புகழணும்ல, நல்லா செஞ்சிருக்கிறோமா, நல்லா பண்ணிருக்கிறோமா, நல்லா இருக்குமா, ரொம்ப இதா இருக்கும், பாராட்டணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க, பாராட்டணுமா இல்லையா? சரி ஹைர். ஆனால் இப்ப நாம மனைவி கிட்ட பாராட்ட எதிர்பார்க்க கூடாது, அவங்க நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி நேசம் வந்தது என்றால், அல்லாஹுக்காக வேண்டி பாசம் வந்தது என்றால் என்ன செய்யணும்? அவங்க எது செஞ்சாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாக்கான தான் நேசிக்கிறோம். பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காத நல்வாழ்வு என்பது கல்புக்குள் அல்லாஹ் இருந்து விட்டால் அந்த பிரச்சனையே இல்லை. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்தல் நின்றுவிடும். இன்னைக்கு கோபப்படுறதை எதற்காக வேண்டி? நான் செஞ்சேன் நீ செஞ்சியா, நான் கேட்டேன் நீ கேட்டியா, நான் பண்ணின நீ பண்ணினியா, இந்த பிரதி எதிர்பார்க்குதல். ஆனால் வலிமார்களிடத்தில் அது இருக்காது. பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கவே மாட்டார்கள். நான் இதற்காக செய்யலம்பாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சா கூட நான் இதற்காக செய்யல, அல்லாஹ்வுக்காக வேண்டியும்பாங்க. இறைமறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காட்டுறான், ஃபத்குரூனி அத்குருக்கும். அவன் சொல்ற அழகான வார்த்தை. நாதாக்கள் இதைத்தான் உள்வாங்கினார்கள். ஃபத்குரூனி, என்னை நீ நினைவு கூர், அத்குருக்கும், நான் உன்னை நினைவு கூறுகிறேன். ஒரு மனுஷனுக்கு இதை விட நிம்மதியான வார்த்தையே கிடையாது. இந்த உலகத்தில் நான் தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஆள் இப்ப தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கக்குள்ள, இப்ப வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு பயம் இருக்கும். அப்படித்தானே? வீட்டுக்குள்ள தனியா ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தனியா படுக்கிறாரு, பயம் வருமா வராதா? வரதான் செய்யும். அதே சமயத்தில் நான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது பயம் போயிடும். நான் எப்பொழுது அழைத்தாலும் என் ரப்பு எனக்கு இருக்கிறான்னு நினைக்கக்குள்ள என்ன ஆயிடும்? தனிமையில் இருந்தாலும் நான் தனியாக இல்லை, யாரோடு இருக்கிற? அல்லாஹ்வோடு. அவன் என்றும் நம்மை விட்டு விலகுவதே கிடையாது. அவனே சொல்கிறான், என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடு. இப்ப இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அரசாங்கம் சொல்கிறதா இல்லையா, 24 hour சர்வீஸ். அது உங்களுக்கு காசு இருந்தா தான் ஃபோன் போகும்லாம் இல்லை. நீங்க 100 தட்டிட்டு கால் பண்ணா போயிடும். காசு இருந்தா தான் போகணும் இல்லை, லைன் கனெக்ஷன் இருந்தாலே போயிடும். போதா இல்லையா? எதற்காக வேண்டி அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 24 hours நீங்க அழைத்தவுடன் நாங்கள் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சொல்றதுனால தானே. ரப்பு சொல்றான், 24 hours நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஃபத்குரூனி, என்னை அழையுங்கள், அது குறுக்கும், நான் உடனே உங்களிடத்தில் வருகிறேன். நாதாக்கள் இதை தான் வச்சிருந்தாங்க. அதனால அவங்க உள்ளத்துல பயமே இல்லை. அவங்க எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருந்தார்கள். நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்லி என் வார்த்தையை செவிமடுக்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை எதுல தெரியுமா வருது? உலகத்திலேயே நிறைய பிரச்சனை. கணவன் மனைவிக்கு இடையிலாலும் சரி, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையிலும் சரி, நீங்க ஊடகத்தை புரட்டி பார்த்தால் விளங்கும். பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு. தவறாக போய்விட்ட பிள்ளைகளிடத்தில் அழைத்து கேட்ட பொழுது அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தை, எங்கள் பெற்றோர் எங்களுக்கு நேரம் ஒதுக்கவில்லை, எங்களோட பாசமா உட்காரல, பேசல, நேரம் தரல, நாங்க பாட்டில் சாப்பிடுவோம், நாங்க பாட்டில் வீட்டில் இருப்போம், என்னான்னு கூட கேட்கறது இல்லை, எங்ககிட்ட அன்பு பாசத்தை பொழிகிறது இல்லை, எங்களோடு அந்யோன்யமாக இருக்கிறது இல்லை. இதனால் யாரோ ஒருவள் அவளுக்காக ஒரு அன்பான வார்த்தையை பேச துடிக்கிற பொழுது பெற்றோர்களை உதறிவிட்டு இவன் அந்த பக்கம் செல்ல துடிக்கிறான். நான் கூப்பிட்ட குரலுக்கு எனக்கு என்னோட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு. ஆனா ரப்பு சொல்கிறான், என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடு, என்னிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசு, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசு, யாருமே இல்லாத நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், வா என்னோடு பேசுவதற்கு என்று
அனைவரும் உறங்குகிற நேரத்தில் அவன் ஒருவன் நமக்காக செவிசாய்க்க காத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இல்லையா? நாதாக்கள் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் தனிமரம் கிடையாது, என்றும் என் இறைவனோடு நான் சேர்ந்தே இருக்கிறேன், நான் தொடர்பாகவே இருக்கிறேன் நாங்க. அதனால அவங்களுக்கு பதட்டம் கிடையாதுமா. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒருத்தனை தண்டிக்கணும்னு சொன்னா, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொன்னா வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நல்ல விசாலமான ரூமையே கொடுங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு சொல்றேன். இந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு பனிஷ்மெண்ட், ஒரு இளைஞனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நல்ல விசாலமான ரூமு, நல்ல ஏசி, நல்ல படுக்கை அறை எல்லாம் இருக்கு. ஆனா இன்டர்நெட் மாத்திரம் கட் பண்ணி விட்டுருங்க, அவனுக்கு நரக வேதனையை மாதிரி இருக்கும் உள்ள உட்கார்ந்தோம்னா. கையில் தொடர்பு சாதனம் இல்லாமல் ஆக்கிடுங்க. மொபைல் ஃபோன் கையில் கொடுக்காம அவனை தனி அறைக்குள்ள வச்சு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வைங்க. எல்லாம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இது இல்லைன்னு வைங்க, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அந்த கனெக்ஷன் கட் ஆகி வரும், நிற்கும் பார்த்தீங்களா? சில நேரங்கள் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும் பார்த்தீங்களா? பதட்டமாயிடுவான். ஒரு 2 நிமிஷம் மெசேஜ் வரலன்னு சொன்னா உருவி உருவி தட்டி பார்ப்பான், நாம சரியா நெட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. காலையில் முழிச்சதோட முதல்ல தூக்கி பார்க்கறதே நமக்கு எவனாவது மெசேஜ் போட்டிருக்கிறானான்னு தான். ஒரு மெசேஜ் அன்னைக்கு வரலன்னு வைங்க, ஒட்டுமொத்த பேரும் நம்மளை மோத்தா போயிட்டான்னு நினைச்சிட்டானான்னு யோசிக்கிறான். இருக்கா இல்லையா? நம்ம மைண்ட் செட் அப்படி தானே இருக்கு. எடுத்து பார்க்குறோமா இல்லையா? எல்லாரும் அதில், யாருமே அதில் தொழுக முடிகிற நேரம் வரைக்கும் தொழுகையில பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் முடிச்சு அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடனே திறந்து பார்க்கறது ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்குதா வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில். அதை விட கொடுமை என்னன்னா, இவன் ஸ்டேட்டஸ் போடுற நிலைமையில இருந்தான்னு வைங்க, எவனாவது அதை பார்த்துருக்கிறானா, லைக் பண்ணியிருக்கிறானா, கமெண்ட் பண்ணியிருக்கிறானான்னு பார்த்தே பைத்தியக்காரன் ஆயிடுவான். இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரம் இன்டர்நெட்டின் தொடர்பு துண்டிக்கப்படுகிற பொழுது துவண்டு போகிறானே. வழிமாறுகள் என் இறை புறமிருந்து வருகிற அந்த இன்டர்நெட்டுங்கிற அந்த இறை தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அப்படியே துவண்டு போய் விடுவார்கள். இங்க மெசேஜ் வர்ற மாதிரி சஹாபாக்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சான். ஒரு நாள் 2 நாட்கள் சோதனையே இல்லாமல் கடக்கும் என்றால் என் ரப்பு என்னை கைவிட்டுட்டானோன்னு நினைப்பாங்களாம். நாம அப்படி இல்லை. எத்தனை நாளைக்கு நிம்மதியா இருக்கிறோமோ அப்போ அவனை நினைக்கிறதே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது தான் யா அல்லாஹ்ங்கிறோம். அவர்கள் தனக்கு சங்கடம் வராவிட்டாலே அப்படி நினைத்து விடுவார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை தொடர்பு துண்டிக்காமல் இருக்கணும்ட்டு. அல்லாஹ்வினுடைய அந்த தொடர்போடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, இதா தாத்துக்க குதுரத்துக்க அலா துல்மின் நாசி. எப்பா, உன்னுடைய வலிமை சக்தி பலகீனமா உன்னோட இருக்கக்கூடிய யாருக்காவது அவங்க மேல நீ ஆதிக்கம் செலுத்தணும்னு ஆசைப்பட்ட, அது மனைவியாக இருக்கலாம், கணவன் பலமா இருக்கிறான், மனைவிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீ அமைதியாக கெடு, நான் நினைச்சேன்னா உனக்கு இது தரமாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிக்கம் செலுத்த பார்க்கறான்னு வைங்க. எல்லாம் வயதான முதிர்ந்த பெற்றோர்கள், பிள்ளைகள் நல்ல ஜவானா இருக்கிறாங்க, பெற்றோர்கள்ட்ட அமைதியாக கிடக்கணும், இல்லைன்னா காசு தர மாட்டேன், இல்லைன்னா உனக்கு நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் குதிரத்து, உன்னுடைய சக்தி, உன்னுடைய ஆளுமை பலகீனமா இருக்கிற நபர்களின் மீது ஏதாவது அநீதம் செய்ய முனைகிற பொழுது, இப்படி நமக்கு அல்லாஹ் நம்மளை அப்படி இல்லாம பாதுகாக்கட்டும். ஆனா அந்த ஆளுமை வருகிற பொழுது அந்த மாதிரி எண்ணம் உருவாகும். பலகீனமான ஆட்களின் மீது இந்த ஆதிக்கத்தை செலுத்த பார்ப்பாங்க. அப்படி உன் உள்ளம் எண்ணும் என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஃபதத்குர், இப்ப நீ திக்ர் செய்யுங்கிறாங்க. திக்ர்னா இறை நினைவை, நீ ஒரு நினைவை எடுத்துக்கொள். குதுரத்துல்லாஹி அலைக்க, அனைத்து ஆளுமையும் படைத்த ரப்பின் கட்டுப்பாட்டில் நீ நாளை மறுமையில் வந்து நிற்பாய். அப்பொழுது நீ பலகீனமானவன், அவன் இதற்கு பழி தீர்ப்பான் என்பதை மறந்து விடாதே, அதை நினைத்து கொள்ளுங்கிறார். இதாம்மா திக்ரு. திக்ருன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அல்லாஹ் அல்லான்னு சொல்றதா? சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லான்னு சொல்றதா? ஒரு ஆள் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் கொன்னு ஒன்று போடா, சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், இதுக்கு பேர் சுபஹான் அல்லாவா? அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது சும்மா அல்லாஹ்வை திக்ர் செய்யறதா? இல்ல, அந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டை நினைத்து உன்னை சீர்படுத்திக் கொள்ளுதல். அதான்
ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன் சில ஆண் மக்கள் சிங்கங்கள் இருக்கிறாங்க, லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அவங்களை எந்த கொடுக்கல் வாங்கலும் திசை திருப்பி விடாது, எதை விட்டும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும். அப்படின்னா அவர் கல்லால உட்கார்ந்து இருக்கும் போதும் வியாபாரம் செய்யும் பொழுதும் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா சுப்ஹான் அல்லாஹ் லா இலாஹ இப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே வியாபாரம் செய்வார். அப்படியா? இல்லை இல்லை. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அந்த ஸ்ரீதேவி நேராக ஒரு பொருளை கொடுத்து அனுப்புகிறாங்க. கஷாம் போங்கம்மா இதை விற்றுட்டு வாங்கம்மான்னு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டாச்சு, வியாபார சரக்கு போயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வியாபாரம் நடக்குது. ஏம்மா இந்த பொருளில் ஒரு சின்ன குறை இருக்குது, அதை சொல்லி விற்றுருங்க சரியாம்மா. வாங்குறாள் தேவைப்பட்டால் வாங்கட்டும், நல்லா புரிந்துக்கொள்ளணும். தேவைப்பட்டால் வாங்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இது நல்ல சரியாக இருக்கக்கூடிய புடவையை துட்டை வாங்கிடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் காசு கம்மி தானே, ஏன்னா டேமேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அதான் சொல்லி தான் விற்கணுன்ட்டு. நான் ஆச்சரியப்பட்டேன். மலேசியாவில் ஒரு பொருள், அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த லாக்கு கொஞ்சம் டஃப்பாக மூடுற மாதிரி இருக்கு. நான் அந்த பொருளை வாங்கும்போது அந்த லாக்கு டஃப்பாக மூடுற மாதிரி இருக்கு. நான் போனது ஒரு சீன கடைக்கு, சைனீஸுடைய கடை. அந்த கடையில் அந்த பொருளை வாங்குறேன். அது டஃப்பாக மூடுது, ஆனால் மூடுது கொஞ்சம் சிரமமாக மூடுது. அவர் அதை எப்படியாவது லேசாக மூடுற அளவுக்கு ஆக்க முடியுமான்னு சீனர்களும் நல்ல மண்டல்ல அவன் யோசிச்சு அதை கொண்டு போய் அந்த ஆயுதத்தை வச்சு எல்லாம் பார்த்தாலும் சரியில்லை. ஆனால் அந்த பொருள் அவங்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அப்போ வேற இடத்துல நாங்கள் பார்க்கவான்னு கேட்கக்குள்ள தாராளமாக பார்த்துட்டு வாங்க போங்க அப்படிங்கிறாரு. நாங்களும் கிட்டத்தட்ட அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக சுற்றியாச்சு, அந்த பொருள் இல்லை. அதை வேற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த பொருள் இல்லை. நமக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொருளை தான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் வாரம். நல்லா புரிந்து கொள்ளணும். சுத்திட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே கடைக்கு வரோம். தமிழகத்தில் அதே மாதிரி வந்தோன்னா ரேட்டு வேற. அங்கே வந்துட்டு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போய் திரும்ப வந்தா அந்த பொருளினுடைய தரம் 1000 ரூபான்னு சொன்னால் சுற்றிட்டு வரக்குள்ள 1200 தந்தா வாங்க, இல்லைன்னா போம்பான். 5000 ரூபான்னு சொன்னால் 5500 தாரியா அப்படிம்பா. ஏன் நீ வந்தல்ல முதல்ல வாங்கியிருக்கலாம்ல, என்ன திரும்ப வாரேன்னு ரேட்டே வேற மாதிரி ஆகிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த பிள்ளைகிட்ட வாரன் திரும்ப, சீன நான் முஸ்லீம் தான், அவர்கிட்ட திரும்ப வரும் பொழுது அவரை பார்த்துட்டு வேற எங்கேயும் கிடைக்கலையா அப்படிங்கிறாரு. இல்லை எங்கேயும் அமையல அப்படின்ன உடனே அந்த புள்ள சொல்றாரு, அதே அந்த ரேட்டை விட்டு அவர் மாறல, அவர் அந்த ரேட்டு கரெக்டான ரேட்டை சொல்றாரு. சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா இருந்தது, இன்னும் சரி வரல அப்படிங்கிறார். இன்னும் அந்த லாக்கு டைட்டாக தான் மூடுது, சரி வரல அப்படிங்கிறாரு. ஆனால் நாம திரும்ப மூடி பார்க்குறோம், டைட்டாக மூடிடுது. கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, பிரச்சனை இல்லை, சரி இருந்தாலும் சரிப்படுத்திக்கலாம், இந்தியாவுக்கு போய் சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கணும்னு முடிவு செய்யக்குள்ள நான் இன்னைக்கு நினைச்சாலும் அந்த பிள்ளைய ஆச்சரியப்படுறேன். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுன்னு துவாவும் செஞ்சோம். அந்த பிள்ளை நம்மகிட்ட விற்பனை செய்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். நான் முஸ்லீம் விற்பனை செய்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த செவிகள் அதற்கு சாட்சி. இப்போ கூட நீங்க கேட்குறீங்கன்னு தான் நான் விற்கிறேன்டார். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஏன்னா சரியாக மூட மாட்டேங்குது, கொஞ்சம் டஃப்பாக மூடுது. நான் அந்த ரேட்டு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு சின்ன லாபத்தோடு தரேன், ஆனால் எனக்கு உங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா அது சரியாக மூட மாட்டேங்குது. அது சரியாக மூடுனா தான் நான் விற்கணும், அதுதான் தொழில் தர்மம். ஆனால் இப்போ நீங்கள் வற்புறுத்தி கேட்கறதுனால நான் உங்களுக்கு தரேன்டார். இதே நம்ம இங்கேயும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். எப்படி படு நல்லா தான் மூடுது பாய், கொண்டு போ பாய்மா. இல்லைப்பா கொஞ்சம் டஃப்பாக இருக்கு, என்ன பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இன்னும் மூடுது பாருங்க, கொண்டு போங்க, இதெல்லாம் கிடைக்காது, எங்கே போனாலும் கொண்டு போங்கன்னு தள்ளி விட பார்ப்பான். அவன் கடைசியாக விற்கும் பொழுது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீங்கள் விரும்பி கேட்குறீங்க, வற்புறுத்தி கேட்குறீங்கிறதுனால நான் தாரேன், எனக்கு விருப்பம் இல்லை இந்த பொருளை விற்கிறதுக்குங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த குணம் பார்த்தீங்களா, நேர்மையை பார்த்தீங்களா, நீதியை பார்த்தீங்களா, ஒரு விற்கும் பொழுது இப்படித்தான் இருக்கணும்னு.
கஷாமிட்ட சொல்லி விடுறாங்க அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அதை சரித்திரத்தில் நாம பார்க்கிறோம். ஆனால் ஒரு நான் முஸ்லீம் சமுதாயம் அந்த சீனர்கிட்ட இந்த விஷயத்தை அப்படி நேரடியாக பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்றாங்க இதை குறைச்சி தான் விற்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. அவர் அவர் அறியாம என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நேரத்தில் நினைவு இல்லை, வித்துட்டு வந்துட்டாங்க, பொருள் வந்துருச்சு. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா கேட்குறாங்க வித்துட்டீங்களா? ஆமாம். நான் ஒன்று சொல்லி வித்திடலாங்க. அல்லாஹ் மறந்துட்டேனேன்னாங்க. அப்படியா, இங்கே வாங்க, அது தாங்க எடுங்கன்னாங்க. அந்த பொருள் இந்த கிடைத்த ஒட்டுமொத்த லாபத்தையும் அப்படியே தர்மம் செஞ்சிருங்கோண்டா. ஆனால் நாம் இன்னைக்கு பேசுகிறோம் ஹலால் ஹராம்லாம் பார்த்தா வாழ முடியுமா அப்படிங்கிறோம். தன் நடவடிக்கைகள் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், இந்த காலத்தில் சுண்ணத்தெல்லாம் பேணிக்கிட்டு இருந்தா வாழ முடியுமாங்கிறோம். வட்டியெல்லாம் விட்டு இந்த காலத்தில் யாருங்க எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வட்டியெல்லாம் இந்த காலத்தில் தொடர்பே இல்லாம நடக்குமா? நம்ம சமுதாயம் முன்னேறாம, ஒரு ஆள் என்கிட்ட சொல்றார், நம்ம சமுதாயம் முன்னேறாம இருக்கிறதே அதனால தான். லோன்லாம் வாங்கி கதையை கொண்டு போறதை விட்டு போட்டுக்கிட்டு அது கூடாது இது கூடாதுன்ட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அப்படி நடந்து போனாலாம். வாழ்க்கையை பார்க்கும்போது விளங்கு. அப்படி நடந்து போறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நிழல்ல வெயில், உச்சி வெயில் அடிக்கிற நேரம், அப்ப நடந்து போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு இடத்துல அப்படி நடு ரோட்டுக்கு வராங்க. நடு ரோட்டில் மதிய நேரம், கடுமையான வெயில், நடு ரோட்டில் நடந்து போறாங்க. பின்னாடி காதிம் போறாங்க, பிள்ளைகள் அப்படியே போறாங்க. அவங்களோட போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப நிழலுக்கு போயிட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அந்த நிழல் இருக்கிற இடம் தான், ஆனா அந்த நிழலில் போகாம அப்படியே வெயிலுக்கு திரும்ப அப்படி போயிட்டு திரும்ப அந்த இடத்துல மாறி போறாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் நீங்க அப்படியே வெயிலுக்கு நடு ரோட்டுக்கு திரும்ப அங்க போய் நிழல்ல தானே போனீங்க. இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, யாரும் இல்லை, தடைகள் இல்லை, நேராவே போயிருக்கலாமே, எதுக்கு நீங்க இப்படி போனீங்கன்னு கேட்கக்குள்ள இதான் வழிமார்கள் நாதாக்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இல்ல நான் அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்படியே இந்த பக்கம் அந்த நிழல்ல நிக்காம இப்படி வெயில்ல அப்படி போனேன் இல்லையா, அந்த இடத்துல நிழல் இருக்கதான் செஞ்சது. அது வேற யாரும் இல்லை, என்கிட்ட அந்த புள்ள கடன் வாங்கியிருக்கிறாக. கடன் வாங்கியிருக்கக்கூடிய புள்ள அவங்க வீட்டு நிழல் கடன் அவர் நான் விட்டு வச்சிருக்கேன், அவ எப்போ தாராளம் தரட்டும், அது அவரோட விருப்பம். ஏன்னா கூட சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதனால அவ தர மாதிரி தரட்டும். நீங்க கேட்கறதுனால சொன்ன கடனை சொல்லி காட்டுறதுக்கெல்லாம் கோசனம் சொல்லிட்டு சொல்றாங்க. இமாமுல் ஆலம் சொல்றாங்க கடன் அதுக்கான சொல்லல, நீங்க தர்பியத்து பெறணும்னு சொல்றேன். அப்படி எதுக்குன்னா கடன் ஏற்கனவே அவங்க தர வேண்டிய சூழல் இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டின் நிழலில் நின்றால் கூட அது வட்டியாகி விடுமோன்னு நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. மற்ற ஆளாவது என்ன செய்வார், ஏங்க கொஞ்சம் நோல்றீலான்னு சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நாம் போய் ஒரு இடத்துல நிற்கிறோன்னு வைங்க, இப்போ நம்ம காரு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுக்கிறோம், நம்ம பைக்கு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணம் சொன்னால் புரியுங்கன்னு சொல்கிறேன். ஒரு பைக்கு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கிறோம். திடீர்னு அந்த வீட்டுக்காரர் வராரு, யார் பைக் இது, உங்கள் பைக்கா, கொஞ்சம் எடுக்கிறீங்களா, நான் ஏன் வாகனத்தை விடணுங்கிறார். நடக்குமா இல்லையா? பல இடத்துல நடக்கத்தானே செய்யுது. நம்ம வாகனத்தை விட்டுருப்போம், அந்த இடத்துல எங்கள் வாகனத்தை விடணும், கொஞ்சம் உங்கள் வாகனத்தை எடுக்கிறீங்களா, கேட்பாளா மாட்டாளா? கேட்பாக. இதே நம்மக்கிட்ட ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கிறாருன்னு வைங்க, அவர் வீட்டுக்கு முன்னால் நம்ம பைக்கையோ காரையோ விட்டு வச்சுக்கிறோம். யார் வண்டி, சரி சரி அப்படின்னு போயிடுவாரா இல்லையே? எங்கே இவர் வண்டி எடுக்க சொன்னால் நம்மகிட்ட கடனை கேட்டுவாரான்னு பயம் வருமா இல்லையா அவருக்கு? அப்ப அவர் அமைதியாக இருப்பது கூட நமது கடனுக்கான வட்டியாகி விடுமோங்கிற பயம். இமாமுல் ஆலம் சொல்றாங்க, வட்டியெல்லாம் நினைச்சா வாழ முடியுமான்னு நினைப்பது சராசரி, இல்லை இல்லை இவைகள் கூட வட்டியாகி விடுமோன்னு பயப்படுற. இதுதான் அல்லாஹ்வின் நினைவு. அல்லாஹ்வுடைய திக்ருங்கிறது, அந்த திக்ருங்கிறது அவன் நினைவு வருதல்ங்கிறது தன்னை புடம்போட்ட தங்கமாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ்வின் நினைவை பயன்படுத்துவது. சும்மா சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ்வை புழங்குவதல்ல, நம்மை நமது கல்வை மகா பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய திக்கரை உள்ளத்தில் கொண்டு வருவது. அப்படி வச்சவங்க இப்ப இந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு, அது மாதிரி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னோம்ல, இப்ப இவங்கெல்லாம் நாளைக்கு மறுமையில போய் இதை குறித்து அல்லாஹ் என்கிட்ட விசாரிப்பான்னு பயம் வருமா? அவ்வளவு பரிசுத்தமாக கௌசுல் ஆலம் சரி, இமாமுல் ஆலம் சரி, ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னோம், இவங்கெல்லாம் பயமே கிடையாது, அச்சமே கிடையாது. ஏன்? கவலை இல்லாத
வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். பயம் இல்லாத சூழலுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் நசீபாக்கி தரட்டும். ரொம்ப பெரிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், கல்புக்குள்ளால் அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை அல்ல, முழு உரிமை கொடுப்பது. அவனுக்காக எதையும் யார் இப்போ ஒரு ஆளுக்கு நாம உதவி உபகாரம் செய்யறோம், யாருக்காண்டி செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த உபகாரத்தை செய்ததின் பின்பு ஒரு நாள் நாம் நடந்து போகிறோம், திடீரென்று தடுக்குது, சட்டு நாம தடுமாறுறோம். அவர் யாருக்கு நாம முன்னாடி உபகாரம் செஞ்சோமோ அவர் பக்கத்துல நிற்கிறாரு. அவர் நம்மை பிடிக்கவில்லை என்று நினைக்கிற பொழுது சின்ன வருத்தம் யாரு உள்ளத்துல வருமோ, அவர் அல்லாஹ்வுக்கான அந்த உபகாரத்தை செய்யலன்னு அர்த்தம், பிரதி எதிர்பார்த்து செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதையே எதிர்பார்க்க கூடாது. நாம எதை இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியோடு நான் முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் இறை சமூகத்தில் ஒரு அடியான் வந்து நிற்பான் என்கிட்ட. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நான் பசிச்சு வந்தேன்னு எனக்கு சாப்பாடு தந்தியா? நான் தாகமா வந்தேன்னு தண்ணி தந்தியா? நான் நோயாளியா இருந்தேன்னு என்ன நலம் விசாரிச்சியா? அத்தனைக்கு அந்த அடியான் சொல்லுவான், உனக்கா? பசியா, தாகமா, நோயாளியா என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, இன்ன அடியான் உன்னிடத்தில் வந்து தாகம் என்று கேட்டான் இல்லையா, இந்த அடியான் என் அடியான் உங்ககிட்ட வந்து பசின்னு கேட்டான் இல்லையா, என் அடியான் இந்த மாதிரி உடல்நிலை சீரில்லாம இருந்தான் இல்லையா, நீ தாகத்தை தீர்த்திருந்தால், பசியை தீர்த்திருந்தால், போய் சந்தித்திருந்தால், அந்த ஹதீஸ்ல வர்ற வார்த்தை இதன் தஜி துணி இந்தா, அவனிடத்தில் என்னை நீ பெற்று கொண்டிருப்பாயின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப நாம போய் ஒரு ஆளு தாகம்னு கேட்டா தண்ணீரை கொடுக்கிறோம். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அவர் மீண்டும் திரும்பி துவா செய்யுங்கன்னு அவர்கிட்ட நாம கேட்க கூட கூடாதுன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு காசு கேட்டு வராரு, கொடுக்குறோம், கொடுத்துட்டு துவா செய்யுங்க அப்படி கூட சொல்லிடாதியோம்பாங்க. ஏன் அப்படின்னா பிரதி உபகாரமாக போச்சு. இப்போ அவர் துவா கண்டிப்பாக செய்வார், நீங்கள் சொல்லிட்டோமே துவா செய்யுங்கன்னு. சில பேர்லாம் கொடுத்துட்டு போ சொல்ல இதை அங்கே கோட்டு போ அப்படிம்பாங்க, அந்த கதவை சாத்திட்டு போம்பாங்க. இதெல்லாம் வந்து பிரதி உபகாரத்தில் கருதப்படுமோன்னு பெருமக்கள் பயந்தாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டால் நாளை நான் செய்த ஒவ்வொன்றும், நான் நடந்து கொண்ட ஒவ்வொன்றும் எனக்கு எந்த கவலையும் தராததாகவே காட்சி அளிக்கும். அப்படி கடந்ததை பார்க்கிறேன், இப்படியெல்லாம் நடந்து கொண்டோம் என்றால் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது கவலையே இல்லை, நான் செல்கிற பொழுது எனக்கு பயமே இல்லை. வலிமார்கள் இதை தான் சீராக அமைத்து கொண்டார்கள். அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வலிமார்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், கடந்ததை நினைத்து பார்க்கிற பொழுது கவலையும் இல்லை, வரக்கூடியதை நினைத்து அவர்களுக்கு பயமும் இல்லை. காரணம் அத்தனையும் அல்லாஹுவுக்காகவே கடமையாற்றினார்கள். அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா மிக தெளிவோடு இறை நேசர்களை முன்னிறுத்தி பதிவு செய்கிறான். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் நினைவு கூறுகிற இந்த தருணத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த புகழ்மிக்க இந்த பாடத்தை நமது வாழ்விலும் அல்லாஹு தஆலா பிரதிபலிக்க செய்து அந்த கௌசுல் ஆலத்தினுடைய பாத கமலத்தை சுமந்து இறை நேசராக அமைக்கக்கூடிய ஆகக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நமது சந்ததிகளையும் அல்லாஹ் இந்த சுத்த வழியிலே நிலைக்க செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.